நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவல் 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்கள் ஃபோட்டோவும் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவும் ஆட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறத மறக்காமல் கமெண்டில் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆளில் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் சேக் எஃபெக்டோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 ப்ராஜெக்டையும் உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்மளோட வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜையும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யாரும் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணாமல் வீடியோ எடிட் பண்ண வேண்டாம். ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டே உங்களோட இமேஜை 1:1 கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியாகணும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லாஸ்ட் 4வது பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரிசல்யூஷன் இருக்கும், அதை 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. அது கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும். உங்களுக்கு 60 காமிச்சு 60 கொடுத்துக்கோங்க. 30 காமிச்சு 30 கொடுத்துக்கோங்க. அது கீழே பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன கலர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அது கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம 1:1 ரேஷியோவில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை உள்ளே ஆட் பண்ணி சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஷோ பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ கீழே கொடுத்துருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் இருக்கிற மீடியாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவாலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே கொடுத்துருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன்லேருந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த இமேஜை நம்ம ஃபுல் ஸ்கேல் செட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், 5வது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேல் ஜூம் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இமேஜ் ஜூம் தேவைப்பட்டாலோ இமேஜ் ரொம்பவும் ஓரமாக இருந்தாலோ நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணி 2 வரல யூஸ் பண்ணி இது மாதிரி ஜூம் பண்ணி ஸோ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சென்டருக்கு மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா அலைன்மெண்ட்டும் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்கிற சேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் ஆஸ்பிஎன்ஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தா தெரியும், சேவ் டு கேலரின்னு வந்துருச்சு. முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அதை இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்க டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போயிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணி நான் எப்படி சைஸை சேஞ்ச் பண்ண சொன்னீனோ அதே மாதிரி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு எத்தனை இமேஜ் ஆட் பண்ணி வீடியோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ உங்கள்கிட்ட உள்ள அந்த எல்லா இமேஜையும் நான் சொன்ன மாதிரி 1:1 கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண வாங்க. எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜையும் 1:1 கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாகவே நானே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன். இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஆடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிக்கலனா கீழே கொடுத்துருக்க இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்க. மேலே கொடுத்துருக்க டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க.
டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண போகிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எஃபெக்ட் அதை இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து கட் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ ஒரு 27 செகண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆடியோ இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ வந்து உள்ளே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோவை உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 1 இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். மேலே யூடியூப் பஞ்சராஜ் கிரியேஷன் கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எஃபெக்ட்டு. ஸோ அதை டச் பண்ண வேண்டாம். கீழே உங்களுக்கு ஒரு 11 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 11 குரூப்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 பை 1 சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படி பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கீழே கொடுத்துருக்க அந்த குரூப் 1 வந்து கிளிக் பண்ணுங்கள். குரூப் 1 கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி தான் இருக்கும். லைட்டாக மூவ் பண்ணால் தெரியும். நான் உள்ளே என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தோனிராஜ் கிரியேஸ் அந்தோனிராஜ் எடிட்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட் டிஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த நேமை டெலிட் பண்ணி விட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சு, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நேம் இருந்தால் கூட நீங்கள் உங்களோட நேமை கூட டைப் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே இந்த டாட் இருக்கும். ஓகேவா, அது கீழே உள்ள லிரிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அந்த ரைட் சைடில் உள்ள அந்த டாட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கும். அந்த சர்க்கிள் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட டிபி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண டிபி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த சர்க்கிள் 1ல் அந்த சர்க்கிள் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேலரிக்கு பேரும் அதில் மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே டிபியில் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது கீழே உள்ளது அதை டச் பண்ண வேண்டாம். அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் பஞ்சராஜ் கிரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு இமேஜ் இருக்கும். அதில் தான் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டிபியில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே இமேஜ் செலக்ட் பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. பார்த்தாலே தெரியும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 1 வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் குரூப் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மறுபடியும் எடிட் குரூப் வைக்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உள்ளே கொடுத்துருக்க எல்லா இமேஜும் உங்களுக்கு தெரியும். எப்போதும் போல தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த நான் கொடுத்துருக்க நேமை கிளிக் பண்ணி உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கும். அந்த சர்க்கிள் 1 கிளிக் பண்ணுங்கள். அதில் கலர் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் போய் அந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டிபியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த யூடியூப் பஞ்சராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண போகிறீங்க. இந்த கலர் அண்ட் ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கலர் இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதே இமேஜ் டிபியில் என்ன இமேஜ் கொடுத்தீங்களோ அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் அதுவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண சொன்னேனோ, எங்கெங்கே இமேஜை சேஞ்ச் பண்ண சொன்னேனோ, உங்களோட நேமை சேஞ்ச் பண்ண சொன்னேனோ அதே மாதிரி ஒரு 11 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 11 குரூப்பையும் கொஞ்சம் பொறுமையாக 1 பை 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ரெண்டு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்து அந்த 3D எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேக் வந்துக்கோங்க. இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேக் எஃபெக்ட் இருக்கும். அந்த சேக் எஃபெக்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ரெண்டு சேக் எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே எஃபெக்ட் 2 இருக்கும். அந்த எஃபெக்ட் 2வை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வெறும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். நான் இப்போ என்ன செஞ்சேன், செகண்ட் இமேஜ் அதாவது எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட்டை நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க.
இப்போ நீங்கள் வந்து பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் கீழே வந்துருங்க. ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் 1 சொல்லி ஒரு இமேஜை நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் உள்ள அந்த இமேஜ். ஸோ அந்த ரெக்டாங்கிள் 1 கிளிக் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராகவே ஒரு மூவ் ஆகிற ஒரு வேறு லெவல் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ அந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த அதாவது நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த ரெக்டாங்கிள் 1 கிளிக் பண்ணுங்கள். கீழே எஃபெக்ட் போய்க்கோங்க. மறுபடியும் அதே எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆட் பண்ண அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் மூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பொசிஷனே நீங்கள் இதை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலராக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா விரும்புனீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பேக்ரவுண்டில் சூப்பராக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எஃபெக்ட் டூலோட எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காப்பி லேயர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணேன், எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு நான் பேக் வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா, நம்ம எஃபெக்ட் 2 காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். யூடியூப் பந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மேலே டாப்பில் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அதாவது அந்த கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அந்த கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நான் சொல்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பேர் அண்ட் ஷேடோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஐக்கன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருந்திருக்கும். இந்த எல்லாத்தையும் இதே மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒத்த எஃபெக்ட் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். ஓகேவா? நம்ம இதில் தான் அந்த மூவார் அந்த எல்லா எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த 1 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூவார் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியாது. இப்போ அந்த மூவார் எஃபெக்ட் நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3D எஃபெக்ட் அதாவது கேமராங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் ஆன் ஆயிரும். அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கிடச்சிரும். பார்த்தீங்களா தெரியும். ஸோ இருக்கிறதுலே ரொம்பவுமே ஈஸியான ஒரே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் இந்த 3D எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஒன்று மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ சேவ் பண்ணும்போது இந்த கேமராஸை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வீடியோட அவுட்புட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்காது. ஓகேவா? நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது வீடியோ சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து எப்பயும் போல் சேவ் பண்ணிக்கலாம். யாரும் கேமரா ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறாங்க. மறக்காமல் கேமரா ஆப்ஷன் ஆனில் வச்சுக்கிட்டு தான் சேவ் பண்ணணும் வீடியோவை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து ஓனாக எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.